ஹாய் ஹலோ குட் மார்னிங். எப்பவுமே நான் கொஞ்சம் லேட்டாக தான் இருந்திருப்பேன். இன்னும் கொஞ்சம் வேலையாக இருந்துட்டேன். அது காரணம் இந்த ஹோம் தேட்டர் சவுண்டு தான் இன்றைக்கி நான் கொஞ்சம் வேலையாக இருந்ததுக்கான காரணம். சரி ஓகே, வெளியில் போகலான்னு விடிய விடிய மழை பெஞ்சு ஒரே நசனு ஃபுல்லாக சேராகவே இருந்ததுங்க. இது மழை சீசன்றதால நம்மளால எதுவும் பண்ண முடியாது. கார்த்திகை மாசன்றதுனால -டிகிரியில் தாங்க தண்ணியே இருக்கும். எவ்வளோ கூலிங்காக இருந்தாலும் சரி அப்படியே குளிக்கிறது நம்ம வழக்கங்க. குளிச்சு முடிச்சுட்டு எப்பவும் போல மேக்கப் போட்டுக்கிட்டு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையாக இருக்கிறதுனால நான் எப்பவுமே முருகல் போகிறது வழக்கம். வாரம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கண்டிப்பாக முருகல் போவேன். அதுவும் இல்லாமல் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை முருகனுக்காக இன்னைக்கு விரதம் இருப்பேன். இன்னைக்கு ஒரு நாள் முருகனுக்காக நான்வெஜ் சாப்பிடாம இன்னைக்கு ஒரு நாள் விரதம் இருப்பேன். நான்வெஜ் இல்லாத எந்த ஃபுட்டாக இருந்தாலும் சரி அதை சாப்பிடலாம். எப்போ கோயிலுக்கு போனாலும் ஃபேன் ஷர்ட் போட்டு தான் போவேன். சரி ஓகே, போகிறதுக்கு முன்னாடி பரத்துக்கு கால் பண்ண ஃபோன் எடுக்கல, இன்னும் தூங்கிட்டு இருக்கான் போல. நீங்க பரத்து காலேஜ் போகாமல் லீவ் போட்டான், அதனால அவனையும் கூட்டு போகலான்னு பார்த்தேன். அவன் ஃபோன் எடுக்கல. சரி ஓகே, நம்மளே கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். நைட்டு ஃபுல்லாக வண்டி மழையில் நினைச்சாங்கட்டி வண்டி ஸ்டார்ட் ஆகுது டைம் ஆயிடுச்சு. கிக்கர் பண்ணி தான் வண்டி ஸ்டார்ட் பண்ணேன். இன்னைக்கு கோவிலையும் மழை அதிகமாக பெஞ்சதுனால கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. திரும்ப மழை வரத்தவங்களே சீக்கிரமாக கும்பிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மேலே போயிட்டேன். கோவில் என்ட்ரன்ஸுக்கு முன்னாடி நம்ம விநாயகரை கும்பிட்டு போகிறது ரொம்ப வழக்கம். இவரை கும்பிட்டு இவரை சுற்றி 3 சுற்றி வந்த பேர் தான் நான் மேலே போவேன். கோவில் படி மேலே ஏறும்போதே ஒரு மழை பெஞ்சு ரொம்ப ஈரமாக இருந்தது. கோவில் உள்ளே போயிட்டா மேலே ஃபோட்டோ எடுத்து அளவு கிடையாதுங்க. அதனால் வெளியே இருந்து அப்படியே ஃபோட்டோ எடுத்தால் தாங்க உண்டு. வெளியிருந்து வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே போயிட்டேங்க. உள்ளே போனதோட ஃபோன் யூஸ் பண்ணலாம், ஆனால் சாமியை ஃபோட்டோ எடுக்கும் வீடியோ எடுக்க மட்டும் அவ்வளோ பண்ண மாட்டாங்க. உள்ளே போனோடனே முருகனை நல்லா கும்பிட்டு நம்ம வேண்டுதலனுவோ அதை முழுசாக வேண்டிட்டு நிறைவேறதுக்கு முன்னாடி முருகனை நன்றி சொல்லிட்டு அப்படியே வந்து உட்கார ஆரம்பிச்சிட்டுங்க. கண்டிப்பாக முருகனை கும்பிட்டு ஒரு 10 நிமிஷமாச்சும் கோவில் உட்காந்து போகிறது நம்மளோட வழக்கம். அப்போ தாங்க முருகனோட ஆசீர்வாதம் நம்மளுக்கு முழுசாக வந்து கிடைக்கும். நம்ம எவ்வளோ தான் குழப்பமாக இருந்தாலும் 10 நிமிஷம் அமைதியாக உட்காந்தா தாங்க மனசு அமைதியாகவும் நிம்மதியாகவும் வீட்டுக்கு போகலாம். எந்த கோவிலுன்றது இல்லைங்க, எந்த கோவிலுக்கு போனாலும் சரி ஒரு 10 நிமிஷம் எதை பற்றி நினைக்காம அமைதியாக நம்ம உட்காந்தாலும் நம்மளுக்கு எல்லாமே நல்லதாக நடக்குங்க. சரி ஓகே, நம்ம வீட்டுக்கு கிளம்புன்னு போகும்போது மழை இப்போ தான் நின்றதுனால இப்போ தான் கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வர ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே நம்ம கீழே போய் மேனேஜர் அம்மாவுக்கு ஒரு வணக்கத்தை போட்டு அவங்களும் ஒரு வணக்கத்தை போட்டு நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டுங்க. சரி ஓகே, அடுத்தபடியாக நம்ம வீட்டுக்கு வந்தோடனே காக்காய் சோறு வைக்க தான் நம்மளோட வேலை. வீட்டுக்குள்ளே வந்து ஸ்ட்ரைட்டாக கிச்சன் உள்ள போயிட்டுங்க. என்ன செஞ்சுருக்கான்னு போய் பார்த்தா நீங்கள் செவ்வாய்க்கிழமை நான்வெஜ் நான் சாப்பிட மாட்டேன், அதனால் இன்றைக்கி உருளைக்கிழங்கு பொரியல், வெடிச்ச சாதம், அப்படியே பார்த்தா ரசம் வேறு வச்சுருந்தாங்க. சரி ஓகே, நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி எப்பவுமே காக்காய் சாப்பாடு வைக்கிறது ரொம்ப அதையே கொஞ்சமாக ஒரு தட்டில் போட்டுக்கிட்டு காக்காய் வைக்கிறதுக்கு மேலே போயிட்டுங்க. ஒரே மழையாக இருக்கிறதுனால காக்கா வந்து சாப்பிடுமா எனக்கு தெரியும், இருந்தாலும் பரவாயில்ல வைக்கலாம்னு சொல்லிட்டு மேலே எடுத்துகிட்டு போயிட்டுங்க. மழை ரொம்ப அதிகமாக பெய்யறதுனால யாருமே இன்றைக்கி அதிகமாக சாப்பிட வரலைங்க. கொஞ்ச நேரம் நின்று வெயிட் பண்ணி வச்சதுக்கப்புறம் தான் எல்லோரும் சாப்பிட வர ஆரம்பிச்சிட்டாங்க. கேமரா பக்கத்தில் இருக்கிறதுனால எந்த காக்காவும் சரியாக சாப்பிட வேலைங்க. யாரோ பக்கத்தில் நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு பயந்துட்டு எந்த காக்காவும் சாப்பிடாம இருந்தது. நான் எடுத்துகிட்டு வந்த பிறகு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ஓகே, காக்காய் சாப்பாடு வச்சிட்டோம், அடுத்தபடியாக நம்ம சாப்பிட வேண்டியதான்னு சொல்லிட்டு கீழே போய்ட்டு டிவி ஆன் பண்ணேன். அம்மாவை அப்படியே சாப்பாடு போட சொன்னேன், அவங்களும் சாப்பாடு போட்டு வச்சிட்டாங்க. இன்றைக்கி இவ்வளோதாங்க வீடியோவே எடுக்க முடியுது. இன்றைக்கி ரொம்ப அதிகமாக மழை பெஞ்சதுனால எங்கேயும் வெளியே வேறு போக முடியலங்க. அதனால் வீடியோவும் சரியாக எடுக்க முடியல. சரி ஓகே, அப்படியே சாப்பிட்றது மட்டும் வீடியோ எடுத்துலான்னு சொல்லிட்டு அதை மட்டும் எடுத்துட்டுங்க. இன்றைக்கி வெறும் கோவிலுக்கு மட்டும் தான் போக வேண்டியதாக போச்சு. காரணம் இந்த மழையால் தான். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நம்ம சேனல் அப்படியே ஃபாலோ பண்ணிங்க. தேங்க்யூ ஸோ மச், பாய்.